அநேக நேரங்களில் சோர்வாக இருக்கும் பொழுது, நான் சமீபத்தில் கூட சொன்னேன் ஒரு பிரசங்கத்தில், நான் சோர்வாக இருக்கும்போது ஆண்டவர் இடத்துல படுக்கும்போது சொல்லுவேன், ஆண்டவரே என்னை சீக்கிரமாக 6 மணிக்கு எழுப்பிடுங்க, 6:30க்கு எழுப்பிடுங்கன்னு சொல்லும் பொழுது நம்பவே மாட்டீங்க, கரெக்டாக அந்த நேரத்துக்கு ஆண்டவர் என்னை எழுப்பி விடுவார். சில நேரத்தில் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே என்னோட மகன் சீக்கிரமாக எழும்பிடுறான், அதனால இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக என்னை எழுப்பி விடுங்கன்னு சொல்லும் பொழுது நம்பவே மாட்டீங்க, அதுக்கும் ஏர்லியாக என்னை எழுப்புவார். ஆனால் நான் என்ன தெரியுமா செஞ்சேன், அன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொன்ன, ஆண்டவரே டயர்டாக இருக்குது, ஒரு 5 நிமிஷம் தூங்குறேன்னு சொல்லி தூங்கினேன் பாருங்கள், ரொம்ப லேட்டாக எழும்பினேன். நம்முடைய வாழ்க்கையில் அந்த சோர்வுக்கு ஒரு நிமிஷம் நம்ம இடம் கொடுத்துட்டோன்னு வைங்களேன், அது நிறைய நேரத்தை நம்ம வாழ்க்கையில் திருடி விடும். அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் எழுந்து ஆண்டவர் சமூகத்தில் நம்ம நிற்கும் பொழுது பாருங்கள், அந்த நாளுக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது. ஹல்லேலூயா. யாருக்கு ஆண்டவர் பிரமிப்பான காரியங்களை செய்தார், யார் பிரமிக்க பண்ணுவார் என்று சொல்லும் பொழுது, முதலாவது விடியற்காலையில் எழும்புகிறவர்கள்.